ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு புதினா சாதம் பிரியாணி சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இந்த புதினா கொத்தமல்லி ரொம்ப உடம்புக்கும் நல்லது தான். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, அதுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போடும்போது அது கலர்லாம் மாறாமல் க்ரீனாக அப்படியே வரும். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதில் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இந்த அரைக்கிறதுலே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நல்ல ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உருளைக்கிழங்கு, இந்த புதினா சாதத்துக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, அடுத்தது தேவையான அளவு பச்சை மிளகாய். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கிறேன். சாப்பாட்டு அரிசி இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா அப்போ 4 டம்ளர் தண்ணி. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் நான் ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதிகமானா கூட்டிக்கோங்க, கம்மியானா குறைச்சிக்கோங்க. இன்னும் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி இலையை போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த 2 தக்காளியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். புதினா சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட்டு நான் சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற இந்த 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை போட்டுறேன். ஏற்கனவே அரைச்சிருக்கிறேன் மிக்சியில். அது இல்லாமல் இப்போ ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு எல்லாமே. இப்போ இந்த நேரத்தில் அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் புதினா போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். மீடியமாக போடுங்க. ஒரு கைப்பிடி போட்டால் போதும். அதே மாதிரி கொத்தமல்லி அரை கைப்பிடி போட்டால் போதும். பண்ண போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. ஏற்கனவே மஞ்சத்தூள் வந்து அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். போகிறோம், கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இப்போவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டு சேர்த்துருக்கேன் சாப்பாட்டுலேயும். இப்போ நல்ல பச்சை வாசனைலாம் பாருங்கள், சூப்பராக பாருங்கள். கொஞ்சம் அரிசியை சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நீங்கள் உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்கல. பச்சை மிளகாய் வந்து அரைச்சி தான் போட்டிருக்கேன் மிக்சியில். அதனால் அது காரமே போதும். இப்போ அவ்வளோதான். உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பத்தல நான் உப்பு போட்டுட்டு, இந்த நேரத்தில் நீங்களும் உப்பு பார்த்துக்கோங்க.
செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போது குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுடலாம். இந்த வெயிட்டை போட்டுட்டு நீங்கள் 2 இல்லைனா 3 விசில் கூட வச்சு, நான் போடுற இந்த சாப்பாட்டு அரிசிக்கு 2 விசிலே போதும். 2 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. வெயிட் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள் பொல பொலன்னு வந்துருக்கு அரிசி. அருமையான சுவையில் வாசனையாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். புதினா சாதம் பிரியாணி சுவையில் அட்டகாசமாக வந்திருக்கு மணமாக. இது மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல மணமாக, அதே நேரத்தில் புதினா உடம்புக்கு நல்லது தான். ஸ்கூலுக்கு கட்டி கொடுங்க. இது மாதிரி செய்து சாப்பிடும்போது பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செய்து பாருங்கள். இதே மாதிரி போட்ட அளவில் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ரொம்ப அருமையான ஒரு சுவையில் புதினா சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தயிர் ரைத்தா, ஆனியன் ரைத்தா தொட்டுக்க சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.